நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்ட தலைநகர் பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் 4000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் 3000க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மருத்துவமனையில் செங்கல்பட்டு மாவட்டமின்றி காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சிகிச்சை பெறுவதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், இருதய நோயாளிகள் பிரிவு, பொது அறுவை சிகிச்சை மற்றும் குடிநீர், நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை, அம்மா உணவகம் உள்ளிட்ட இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நோயாளிகளிடம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்து வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மருத்துவரிடம் மருத்துவமனையின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்து அதனை சரி செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளிடம் உறவினர்களிடையே லஞ்சம் வாங்கினால் உடனடியாக பணியிட நீக்கம் செய்வதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரிடம் அறிவுறுத்தினார். மேலும் இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் வீரப்பன், மருத்துவமனை முதல்வர் பிரியா பசுபதி, செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ஷர்மிளா.